மதுரையில் நடைபெறக்கூடிய இந்த தாவேகாவினுடைய 2வது மாநில மாநாட்டுக்காக தேனியில இருந்து 500க்கும் மேற்பட்ட வாகனங்கள்ல தாவேகாவினர் அங்கிருந்து புறப்பட்டிருக்காங்க. அது தொடர்பான காட்சிகள். இது குறித்தான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பாலாஜி. பாலாஜி, வணக்கம். இன்றைக்கு மாலை 4 மணிக்கு அங்கே மதுரையில் மாநாடு துவங்க இருக்கிறது. தற்பொழுது தேனியில இருந்து சாறை சாறையாக வாகனங்கள் அணிவகுத்து நிற்கக்கூடிய காட்சிகளை நம்மளால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த வாகனங்கள் தேனியில இருந்து மட்டும் வந்திருக்கிறதா, எந்தெந்த பகுதிகளில் இருந்து எவ்வளவு வாகனங்கள் வந்திருக்கிறது, அது தொடர்பான விவரங்களை வழங்கலாம். கௌதமி, தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக தேனி மாவட்ட செயலாளர் RS பிரகாஷ் தலைமையில பார்த்தோம்னா இன்று 500க்கும் மேற்பட்ட வாகனங்களில் அணிவகுத்து மதுரைக்கு சென்று கொண்டிருந்தனர். அதாவது இன்று அதிகாலையிலே தேனியில வாகனங்களில் குவிந்த நிர்வாகிகள் பார்த்தோன்னா காவல்துறையினர் பல்வேறு கட்டுப்பாடு விதிச்சாங்க. அதாவது ஓட்டுநர் உரிமம் மற்றும் வாகனத்தின் எண் மற்றும் வாகனத்தின் சான்றிதழ் ஆகியவை காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டு அது சரிபார்க்கப்பட்டு பின்னர் பார்த்தோம்னா வாகனங்களில் எத்தனை பேர் செல்கிறார்கள் என்பது குறித்து தகவலை காவல்துறையினர் சேகரித்துவிட்டு பின்னர் அவர்களுக்கு ஒரு அனுமதி சீட்டு தருவாங்க. அனுமதி சீட்டை பெற்று அதனை வாகனங்களில் ஒட்டி வைத்து அதன் பின்னரே செல்ல அனுமதிக்கப்பட்டாங்க. இதனால காலை 7 மணியிலே குவிந்த நிலையில ஒரு 10 மணிக்கு மேலதான் வாகனங்களில் தற்போது அணிவகுத்து சென்றாங்க. இந்த வாகனங்களில் செல்லும் நிர்வாகிகளுக்கு பார்த்தோம்னா காலை டிஃபன் மற்றும் மதியம் உணவு ஆகியவை பொட்டணங்களாக கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 500க்கும் மேற்பட்ட வாகனங்களில் சுமார் 10,000க்கு மேற்பட்டோர் கிளம்பி சென்றாங்க. இது முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா தேனியுடைய அண்டை மாநிலமான கேரளாவில் விஜய் ரசிகர்கள் அதிகமாக இருக்காங்க. அவர்களும் ஒரு 50க்கு மேற்பட்ட வாகனங்களில் தேனி ரசிகரோடு இணைந்து தேனி தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகளோடு இணைந்து அவர்களும் சென்றாங்க. குறிப்பா பார்த்தோம்னா தேனி நகர்ல ஒரு 300 வாகனமும் மற்றும் போடி நாயக்கனூர் மற்றும் பெரியகுளம் பகுதியிலிருந்து ஒரு 100க்கு மேற்பட்ட வாகனங்களில் என மொத்தம் 500க்கும் மேற்பட்ட வாகனங்களில் புறப்பட்டு சென்றனர். கௌதமி, தாவேகா மாநாட்டிற்காக பல்வேறு பகுதிகளில் இருந்து மக்கள் சாறை சாரியாக வாகனங்களில் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். தற்பொழுது தேனியிலிருந்து எவ்வளவு வாகனங்கள்ல மக்கள் புறப்படுகிறார்கள் அப்படின்ற காட்சிகளை நாம் பார்த்தோம்.